கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல காலை வேளையிலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அழைப்புக்காக நாம் நன்றி சொல்லுவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்பதாக. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் நம்மத்திலே ஜீவனுள்ளவராக உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். ஆகவே கலங்காமல் முன்னேறி செல்லுங்கள். என அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வாக்கு கொடுப்பது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். மனிதர்களை நம்பினால் துவக்கம் மட்டுமே அருமையாக இருக்கும். கர்த்தரை நம்பினால் மட்டுமே முடிவும் ஆசீர்வாதமாக இருக்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னை அற்பமாய் எண்ணுபவர்கள் மத்தியில் உன்னை ஆச்சரிய விதமாய் அவர் நடத்துவார். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9 வாசித்து பாருங்கள். அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன் என்பதாக. இந்த காலை நேரத்தில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் உங்கள் கண்ணீரை காண்கிறவர் ஒருவர் உண்டு. உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு தெய்வம் உண்டு. பலம் கொண்டு திடமனதாயிரு, அவர் நமக்கு பெரிய பலனாயிருப்பார், கேடகமாக இருப்பார். பயப்படாமல் முன்னேறி செல்ல ஆண்டவர் அனுக்கிரகம் தருவார். ஒருவேளை உலகம் நமக்கு துணையாக இருக்கிறதோ இல்லையோ, நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு துணையாக நிற்பார். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த காலை வேளையிலே நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு இலக்கி மீட்டுக் கொண்ட ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மையும் மீட்டெடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் பாவிகளாக இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கும். கலங்காதே, சத்துருக்கள் மத்தியிலே நமக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரங்களை நிரம்ப செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டே, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டே, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டே, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்து கொடுத்த நம்முடைய தேவன் பாலைவனத்திலே
பங்கம் வராமல் நம்மை பாதுகாத்தாரு. இந்த பூமியிலே நமக்கு சகலமும் அவர்தானே. அவர் நமக்கு கேடகமாக மகா பெரிய பலனமாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். செங்கடலின் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. ஆமென். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிடவே. அல்லேலூயா. யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறும் மந்தையே, பார் நான் உன்னை பயப்படாதே சிறும் மந்தையே, பார் நான் உன்னை தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. நன்றி ஆவியானவரே. கலங்காதே மனம் பாதாராதே, உன் தேவன் தினம் காப்பே. அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு கேடகமாக, துருகமாக, கண்மலையாக எங்களை பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாடுக்குரிய எல்லா நன்மைகளையும், பாதுகாப்பையும், கிருபையையும், இரக்கத்தையும் என் தெய்வம் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.